ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கடலை மிட்டாய் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த பைமோட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாம் வாங்கிக்கலாம். இதுதான் அதோட லிங்க்கு. நீங்கள் மற்ற ஆன்லைன் சைட்லையும் செக் பண்ணிவிட்டு நம்மளோட சைட்லேயும் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். இதில் ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாகவும் நல்லாவும் இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வேர்க்கடலை பருப்பி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 டம்ளர் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு இருக்க டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் வாசனைக்கு ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். இது பட்டர் வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ நான் சர்க்கரையை கரைக்கிறதுக்கு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அதில் சர்க்கரையை போட்டு வச்சுட்டு கரைச்சிக்கலாம். என்னென்னா, இப்போ நம்ம சர்க்கரையை கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் கல் தூசி மண் எதுனா இருந்துச்சுன்னா அதை கரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை எதுவுமே இல்லைன்னா நீங்கள் அப்படியே டைரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இது மண் இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதனால் நான் கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் கட்டிகள் எல்லாம் கரையட்டும். இதெல்லாம் வெயிட் பண்ணலாம். கட்டிகள் எல்லாம் கரைஞ்சி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் ஆற வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம மறுபடியும் அந்த வடித்த தண்ணியை வடித்த சக்கரை தண்ணியை ஊற்றி நம்ம பாகுபதம் வர வரலையும் கிண்டுவோம். அந்த கம்பி பதத்தையும் தாண்டி நல்லா கெட்டியாக வரணும். அந்த பதத்துக்கு நம்ம காய்ச்சணும். வெயிட் பண்ணுவோம். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பாகு சுருங்கி வந்திருக்கு. செக் பண்ணி பார்க்கலாம் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு. இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும். இப்போ நல்லா சுண்டி வந்துடுச்சு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அது பாகு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா உருண்டிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. நல்லா இருந்தால் போதும். இப்போது நம்ம வாசனைக்காக ஏலக்காய் தூள், பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, நான் ஆல்ரெடி வேர்க்கடலையை வறுத்து வச்சுருக்கிறேன். உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்க்காத தான் வறுத்துக்கணும். சரிங்களா? வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேர்க்கடலையை சேர்த்து கிண்டிக்கலாம்.
இது இப்போது வந்து நம்ம நெய் தடவி வச்சுருக்கிற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி 2-3 உருண்டை எடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடி எடுக்க மறந்துட்டேன், சாரி. நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தோடனே நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்க வேண்டியது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வேர்க்கடலை பருப்பி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.